ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா 14 கிராம் ஜிக்கெட்டு நம்மள்ட்ட ஏற்கனவே இருந்தது தான். என்னென்னா இதில் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஒரு ஆஃபர் ஆட் பண்ணியிருக்கோம். அதான் பார்க்க போகிறோம். என்ன அப்கிரேட்னா பாருங்க, இதான் மக்களே அப்கிரேட். இந்த கம்பி இருக்குல்ல, ஏற்கனவே உள்ள ஜிக்கெட்டுக்கு வந்து இந்த கம்பி இருக்காது, அதுக்கு பதிலாக வேறு லாக் மாதிரி இருக்கும். அது காமிக்க பாருங்கள், இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்படி இருக்கும் மக்களே. உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜீமன் மாதிரி உள்ள சாஃப்ட்வேர்லாம் என்ன பண்ணோன்னா, மீன் மாட்டப்போ எல்லாம் கேஸ்டிங் ரிட்டர்ன் பண்ணப்போ இப்படி இங்கே உங்களுக்கு அன்னூக் ஆகும். இப்போ இது வந்து பழைய வெர்ஷன். இதை பாருங்கள், ஜீமனோட சாஃப்ட்வேர் தான். இந்த இது வந்து 4/0க்கு எது கரெக்டாக இருக்குன்னா 3.5 இன்ச்சு ஜீமனுக்கும் 4 இன்ச்சு ஜீமனும் கரெக்டாக இருக்கும். மற்ற லூரும் கரெக்டாக இருக்கும். இது மெயினாக ஜீமனுக்கு, ஏன்னா ஜீமனில் தான் இந்த மாதிரி உருகி வர கம்ப்ளைண்ட் இருக்கும். இது வந்து வராது. இப்படி நான் யூஸ் பண்ண ஜிக்கெட்டு தான் பாருங்கள், அங்கேயும் அடி வாங்கி கிடக்கும். அதுவும் இதுவும் ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுச்சு யூஸ் பண்ணதுனால. ரொம்ப நாள் அப்படியே லூர் பாக்ஸில் வச்சதுனால ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதில் வந்து சாம்பிள் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ மீன் வந்து இந்த அளவுக்குலாம் இப்படி இழுக்காது உங்களுக்கு. ப்ளஸ் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இழுத்தாலுமே பாருங்கள், நான் அதை கம்மு போட்டுலாம் ஓட்டல, கிட்ட வச்சு இழுத்தா வரும் பாருங்களேன். வருது அந்த கம்பி இருக்கா, லாக் ஆகிடுச்சா உள்ள. ஆனால் இது இப்படி எடுத்தால் உள்ள கிளியும் ரிட்டன் வராது. ஒன்ஸ் இன்செக்ட் பண்ணால் அவ்வளோதான். மற்ற இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பட்டால் உங்களுக்கு ஜீமெல்லாம் வந்து உருகி வந்துடும். ஆனால் இதில் அந்த கம்ப்ளைண்ட்டே வராது. நான் எதுக்கு இப்படி இழுத்து காமிக்கிறேன்னா, இது வேஸ்ட்டு தான். இது மெல்ட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி கலர்லாம் மாறிடுச்சு, அதனால் உங்களுக்கு இழுத்து காமிக்கிங்க பாருங்கள். இந்த அளவுக்கு இழுத்துமே இது இங்குன்னு வரல பாருங்கள். அப்போ இது எந்த அளவுக்கு இந்த கம்பி பெனிஃபிட்டாக இருக்குன்னு. நம்ம மீன் மாட்டப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் உள்ள சொருவி விடணும்னு தேவை கிடையாது. இந்த இதுனால் கண்டிப்பாக ஒரு 10 கேஸ்ட்டு பொறுக்காது நீங்கள் மீன் மாட்டுதோ இல்லையோ சொருவி வைக்கணும். இது அப்படி இல்லை மக்களே. உங்களுக்கு வந்து ஒட்டி இழுத்தா தான் மக்களே வரும். மீன் வந்து எப்போவும் இங்கே கடித்தாலே ஊக்க மாட்டிக்கும். இங்கே மாட்டினா தானே நம்மளுக்கு சாஃப்ட்வேர் அப்படி உருவி விட்டும் பாருங்க மக்களே. எவ்வளோத்துக்கு இழுக்கேன், ஆனால் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் வரலை, அப்படியே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆஃபர் என்னென்னா, அப்புறம் ஊக்குமே குவாலிட்டியாக இருக்கும். 4/0 ஊக்கு சூப்பராக இருக்கும். மீன் பிடிச்சி நிமிடக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த அளவு குவாலிட்டியாக இருக்கும். விஆடி பிராண்டு சூப்பராக இருக்கும் ஊக்கு. அப்புறம் ஆஃபர் என்னென்னா, இது வந்து ஒரு பீஸ் 50 ரூபா. 10 பீஸாக எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் 10 வாங்கினீங்கன்னா 10க்கு பே பண்ணுங்கள். ஒன்று நான் ஃப்ரீயாக சென்ட் பண்ணிடுவேன். கலருமே 5 கலர் பண்ணுவேன். இப்போ என்கிட்ட பிங்க் கலர் ஸ்டாக் இல்லை, க்ரீன் இருக்குது, ஃபயர் டைகர் க்ரீனு. இதில் வந்து இந்த பால் பச்சை சொல்லுவாங்களே அந்த கலர் க்ரீனும் ப்ளெயினாக பண்ணுவேன். ப்ளஸ் இது ஆரஞ்சு, இது ரெட்டு, இந்த 3 கலர் இப்போ இருக்குது. பிங்க் இப்போதைக்கு என்கிட்ட பெயிண்ட் இல்லை. பிங்க்கும் இந்த இருக்கு ப்ரோ, இந்த மாதிரி ப்ளெயின் பச்சை இதுவுமே பண்ணுவோம். மொத்தம் 5 கலர் நம்மளோட ஸ்டாக் உண்டு. வேணும்னா நான் கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிடுங்க. ஓகே, இது அப்கிரேடுக்காண்டி தான் வீடியோ போட்ட மக்களே. இந்த லாக்கு ப்ளஸ் ஆஃபர் 2 தான். ஓகே, நான் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், வீடியோலையும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்னா பை பண்ணிக்கிறீங்க. ஓகே, பை மக்களே.